ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2026 எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 1 மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களுக்காக இந்த வீடியோ. குரூப் 1 எக்ஸாம் ஒரு பிகினராக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு அகாடமி போகணும், கிளாஸ் போகணும், இது எல்லாமே செகண்டரி. அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இதில் கவர் ஆகுது, என்ன புக் லிஸ்ட் ப்ரைமரி நான் படிக்கணும், என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன மாதிரி கொண்டு போகணும், ஒரு குழப்பம் இங்கே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் குரூப் 1 என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, A to Z பேஸ்லேருந்து கோர் வரைக்கும் ஒரு பிகினராக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எல்லாமே இன் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நிச்சயமாக அப்கமிங் வீடியோஸ் வரும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ குரூப் 1 2026 எக்ஸாம் டேட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. பிளானர் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, குரூப் 1 குரூப் 4 குரூப் 2 நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும். தேதிகள் எக்ஸாம் வருமா வராதா, நம்பி படிக்கலாமா, இந்த ஒரு கேள்வி எல்லார் மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் டிஎன்பிஎஸ்சி அவங்க செயல்பாடு மூலிமா காமிச்சிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். ஸோ இது டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர். ஓகே, அதாவது மே 20, 2026 டிஎன்பிஎஸ்சி சொன்ன டேட்டில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 25 வரைக்கும் இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்திருக்கு. அப்ளை பண்ணுறவங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ சொன்ன டேட்டில் எக்ஸாம் வந்திருக்குன்னா அடுத்து வரப்போகிற எக்ஸாம் உங்களுக்கு பாருங்கள் ஜூன் 23 குரூப் 1 எக்ஸாம். ஸோ நோட்டிஃபிகேஷனும் 20 நாட்கள் மட்டும் தான் இருக்குது. அப்போ நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதிகளில் டிஎன்பிஎஸ்சி நிச்சயமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்கே எவ்வளோ வேகன்சி வரப்போகுது, என்ன வரப்போகுது, என்ன போஸ்ட் வரப்போகுது, அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஜூன் 23 நிச்சயம் வரும். இன்கேஸ் தள்ளி போனாலும் ஒரு 1 or 2 days தள்ளி போகலாமே தவிர எக்ஸாம் கேன்சல்லாம் ஆகாது. இந்த வருடம் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 நடந்தே தீரும். அதுக்கான ஒரு அறிகுறி தான் மே 20 டிஎன்பிஎஸ்சி சொன்ன டேட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அடுத்து வரப்போகிற எக்ஸாம் குரூப் 1 வரப்போகுது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஜூன், ஸோ இங்கேருந்து உங்களுக்கு 20 நாட்களில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 6. அப்போ எக்ஸாமுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு 90 days, ஒரு 3 மாதங்கள் மட்டும் தான் ஷார்ப்பாக வந்திருக்கு. இந்த 3 மாதங்கள் நீங்கள் ரொம்ப சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக குரூப் 1 கிளியர் பண்ண முடியும். இங்கே முடியுமா முடியாதான்னு கேட்டால் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பதிலுமே இருக்குது. முடியுமான்னு கேட்டாலும் பதில் இருக்குது, முடியாதுன்னு ஆர்கியூ பண்ணாலும் அதுக்கு பதில் இருக்குது. சில விஷயங்கள் யோசிச்சு நாம் இருக்கணும். சில விஷயங்களை உள்ளே இறங்கினா மட்டும்தான் அது பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு தெரியும். ஸோ நம்பி நீங்கள் இறங்கலாம். ஸோ குரூப் 1க்காக எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு டவுட் கிளியர் ஆனதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது டவுட்ஸ் இருக்கும். படிக்கலாமா வேண்டாமா, கேள்வி கஷ்டமாக கேட்பாங்களா, நிறைய பேர் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் நம்பி உள்ளே போக முடியுமா முடியாதா, எல்லாமே இருக்கும். எல்லாம் பார்த்துக்கோங்க. முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை. இதான் நிதர்சனம். இங்கே ஜெயிப்போன்ற விஷயம் நம்ம யாருமே கேரண்டியாக சொல்ல முடியாது. நம்ம என்ன உழைப்பை போடுறோமோ என்ன பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வெற்றி வரப்போகுது. புக்கை எடுத்துகிட்டு நம்ம 1 day படிக்கிறோம், அந்த படிக்கிறதால மட்டுமே எதுவுமே பண்ணிட முடியாது. கண்டினியூஸாக அந்த தொடர் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இங்கே எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் கேட்குற கேள்விகளை ஸ்கோர் பண்ண முடியும். அதையும் நம்ம சாதிச்சிட முடியும். கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே, சரி, பார்த்துருவோம். அண்ட் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்காக ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே போய்கிட்டு இருக்கு. இந்த ஷார்ட் டைம் பீரியடில் முழுமையாக நம்ம கவர் பண்ணிடலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால செக் பண்ணி பாருங்கள். கிளாஸஸ், நோட்ஸு, டெஸ்ட்டு, பிடிஎஃப், வீடியோ கிளாஸ் எல்லாமே கவர் ஆக போகுது. இதுக்கான ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ குரூப் 1 என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம், எப்படி கொண்டு போக போகிறோம், ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி முழுமையாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரைட், பார்ப்போம். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது 2025 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் எக்ஸாம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கேயுமே நீங்கள் அதிகமாக தேட வேணாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் இயர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முழுமையாக எடுத்து பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ஆத்தன்டிகேட்டாக முழுமையாக கிடைக்கும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, குரூப் 1 நம்ம படிக்கிறோம். இந்த குரூப் 1ல் என்னென்ன போஸ்ட் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட் அந்த போஸ்ட் நேமை மட்டும் நீங்கள் பாருங்கள். என்ன வேலை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது, எந்த வேலை ஈஸியாக இருக்கும், எந்த வேலை கஷ்டமாக இருக்கும், அது எல்லாம் இங்கே தேடாதீங்க. அது தேடினா டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்டர்வியூ போகும்போது அங்கே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஏசி, டிஓ எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் தான், ஒரே ப்ரிலிம்ஸ், ஒரே மெயின்ஸ் தான். நீங்கள் இவ்வளோ மார்க்கை பேஸ் பண்ணி தான் மாற போய் தவிர அது வேறு எதுவும் நீங்கள் போட்டு நோண்டிக்க வேண்டாம். ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்க்காதீங்க. இது இயர் ஆன் இயர் சேஞ்ச் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் திங், நான் என்ன போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறேன், என்ன போஸ்ட் நான் வாங்க போகிறேன், அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றுக்கணும். புரிஞ்சாச்சா? ஏன்னா நம்ம ஒரு பிளேஸுக்கு போக போகிறோன்னா
ஜஸ்ட் பஸ் ஏறினா போதாது, அந்த பஸ் ஏறணும், டிக்கெட் எடுக்கணும். எந்த ஊருக்கு நம்ம வந்து போக போகிறோம், மதுரைக்கா, சென்னைக்கா, திருச்சிக்கா, டிக்கெட் எடுக்கணும்ல. அப்போது குரூப் 1 எக்ஸாம் சரி ஓகே, என்ன போஸ்ட் மைண்ட் இருக்குது. இப்போ இங்கே 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 6 போஸ்ட்டில் மினிமம் ஒரு 2 போஸ்ட்டாவது நான் இங்கே ஸ்ட்ராங்காக படிக்க போகிறேன். டெப்டி கலெக்டராக அதிகமாக மார்க் எடுத்தால் உள்ளே நான் வந்து போக முடியும். இந்த லெவலுக்கு டார்கெட் செட் பண்ணால் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒழுங்காக வந்து பண்ண முடியும். இது நம்பர் 1 முடிஞ்சுதான். ஏன்னா டேரெக்டாக நம்ம புக்கை வாங்குகிறோம், படிக்கிறோம், கண்டென்ட் லேர்ன் பண்ணுறோம்னா எல்லாம் வந்து பண்ணலாம். பட் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் அடிப்படையான விஷயங்கள் அதில் இதுவும் ஒன்று. என்ன படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ அடுத்த விஷயம், எலிஜிபிள் கண்டிஷன்ஸில் ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் எலிஜிபிள் இல்லையா இருக்கா அதை போய் குழப்பிக்க வேண்டாம். புக்கை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாமுக்கு நான் தகுதியாக இல்லையா, ஏன்னா குரூப் 1 தகுதியாக இருக்கிறவங்க குரூப் 2 இருக்க மாட்டாங்க. சில பேர் அந்த ஏஜ் வந்து மாறும், கேஸ்ட் வந்து மாறும், ஃபிசிக்கலாக இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களோட கேட்டகரிக்கு நீங்கள் முழுமையாக எலிஜிபிளாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே சரி, இங்கே ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஃபார் 2026 1/7/2026. எதுக்காக எடுத்தவொன்னே புக்கை வந்து சொல்லலை, படிக்க சொல்ல அப்படின்னா அது எல்லாருமே சொல்கிறது தான். பட் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனால் தான் இன்னும் பெட்டராக வந்து புரியும். மினிமம் ஏஜ் லிமிட் எல்லா போஸ்ட்டுக்கும் 21 வயசு, எல்லா கேஸ்ட் கேட்டகரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸ்டார்டிங் இல்லை, ரன்னிங் இல்லை, 21 வயசு எல்லா கேஸ்ட் கேட்டகரியும் எல்லா போஸ்ட்டுக்கும், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஜென்ரல் எல்லாருக்கும் 21 வயசு இங்கே முடிஞ்சிருக்கணும். ஓகே ரைட், சரிங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வந்திருக்கலாம்? அதர்ஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரி, அன்ரிசர்வ்ட் கேட்டகரி 21 மினிமம், மேக்ஸிமம் 34. இவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. 21 to 34 முடிச்சுதா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு பிசி, ஓபிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 39 வரைக்கும் +5 இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஏஜ் லிமிட்டில் என்ன போஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி 21 to 34, மற்றவங்க பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வரவங்க 21 to 39. கிளியர்? இந்த ஏஜ்குள்ளே நான் இருக்கேன்னா ஓகே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 2 ஓகே கிளிக் ஆகிடுச்சு. அடுத்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ரைட், இங்கே எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடித்தா போதும். யூஜி நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தால் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அரியர் வச்சுருந்தாலும் கவலை கிடையாது, பட் கிளியர் பண்ணியிருக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பிஜி படிக்கலாம், படிக்க வந்து போகலாம், பட் யூஜி இங்கே மேண்டட்ரி. பிஎஸ்சி, பிஇ, வாட் எவர் எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஒன்று முடிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ரைட்டா? இங்கே ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் சில ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி ஃபார் கமர்ஷியல் டாக்ஸஸ். இப்போ 2 கேண்டிடேட் இருக்காங்க, ஒரே மாதிரி மார்க் எடுக்கும் போது பிகாம் படிக்கிறாங்க இல்லை பிஎல் படிச்சுக்கான எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ பிகாம் முடிச்சாதான் எக்ஸாம் எழுத முடியுமா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அந்த ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எனி டிகிரி படித்தா எலிஜிபிள் தான். ஓகே, அப்போ குரூப் 1 நான் படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன, உங்களுக்கு ஏஜ் இருக்கா? ஓகே, ஜென்ரலுக்கு 21லேருந்து 34. ஓகே ப்ரோ, நான் கிளிக் ஆகிட்டேன். மற்றவங்களுக்கு 21லேருந்து 39 வரைக்கும். ஓகே கிளிக் ஆகிடுச்சு. ஏஜ் டவுட் கிளியர். அடுத்த விஷயம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க, கிளியர் பண்ணிட்டீங்களா? ஓகே எக்ஸாம் வந்து பண்ணிடலாம். ரைட்டா? 10th 12th டிகிரி இல்லை 10th டிப்ளமோ டிகிரி எது படித்தாலும் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன், கோல்டு மெடல் அதெல்லாம் கணக்கு இல்லை. டிகிரி கையில் வச்சுருக்கீங்களா? எக்ஸாமுக்கு எலிஜிபிள். முடிஞ்சிச்சா? இதுதான் அடிப்படையான 3 விஷயங்கள். இதுக்கப்புறம் தான் எக்ஸாமுக்குள்ளே படிக்க ஆரம்பிக்க போகிறோம். சரி, எங்கே படிக்க ஆரம்பிக்கணும்? ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக புக் எடுத்துடணும், படிக்கணும், இந்த மாதிரி விஷயம் பண்ணால் எப்பயும் சொன்ன மாதிரி தான் நாலேஜ் கெயின் ஆகும். பட் என்ன படிக்கிறீங்க, எவ்வளோ மார்க்குக்கு படிக்கிறீங்க, எவ்வளோ மார்க் எடுக்கணும் எதுவுமே தெரியாமல் நம்ம அப்படியே பிளைண்டாக படித்தோன்னா நாலேஜ் கெயினாகிட்டே இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் எக்ஸாம் ரெலவெண்ட்டாக அங்கே மார்க் வராது. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன பேட்டர்னில் இருக்குது. இங்கே குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி. இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். இங்கேருந்து மெயின்ஸ் இது நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இங்கேருந்து இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஜாப், வேலை நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, நம்ம எக்ஸாம் டேட் பார்த்தோம்ல, அந்த எக்ஸாம் டேட் ப்ரிலிமினரி தான். ப்ரிலிம்ஸை முடிஞ்சு அங்கேருந்து ஒரு 2.5 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ. ரைட்டா? சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம், உங்களுக்கு இதை பாஸ் பண்ணால் மட்டும்தான் கேட் வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளியர் பண்ணால் தான் இங்கே கேட் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ வந்து போக முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிமினரி. சரி, எப்படி கேட்க போகிறாங்க? இங்கே ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு 200 கேள்விகள் கேட்க போகிறாங்க ப்ரிலிமினரியில். ஓகே, முதல் நிலை தேர்வு அப்புறமா சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் OMR ஷீட்டில், அதாவது A, B, C, D, E அப்படின்ற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் 4-5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த 5 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஒட்டு மொத்தமாக 200 கேள்விகள். அந்த 200 கேள்விகளில்
ஜிஎஸ் பொது பாடப்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் ஆகிறது. சிலபஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே 175 கேள்விகள். ஓகே, அடுத்தது ஆப்டிடியூட். மேக்ஸில் 25 கேள்விகள். மொத்தமாக உங்களுக்கு 200 கேள்விகள். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க். ஒட்டு மொத்தமாக 300 மார்க்கு. 3 மணி நேரம் எக்ஸாம், ஒரு எக்ஸாம் தான். ஓகே, ஸோ ப்ரிலிமினரி குரூப் 1 முதல் நிலை தேர்வு 3 மணி நேரம் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க. காலையில் வந்து இருக்கும், ஒரு எக்ஸாம் மட்டும்தான். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ் வந்து போகலாம். சரி, அப்போ கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் நம்ம வந்து எடுக்கணும்? மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படி கொடுத்துருக்காங்களா? அதர்ஸ் ஜென்ரலுக்கு 120 அப்படின்னும், எஸ்சி எஸ்டி எஸ்டிக்கு 90 கொடுத்துருக்காங்களா? இது வெறும் குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான். அதாவது அந்த மார்க் இருக்குல்ல, குவாலிஃபைங் மார்க் மட்டும்தான். அந்த மார்க்கை உங்கள் பேப்பரை மெரிட்டில் சேர்க்கலாமா வேணாமா அதுக்காக மட்டும்தான். இந்த மார்க் எடுத்தாலும் கிளியர் பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ தான் கிளியர் பண்ண முடியும்? நம்பர் ஆஃப் வந்து பார்த்தோம்ல, மொத்தம் உங்களுக்கு 200 கேள்வி இருக்கா? இந்த 200 கேள்விகளுக்கு உங்களோட டார்கெட் 150லேருந்து 155 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நான் மார்க் சொல்லலை. 200 கேள்விக்கு 150 to 155. இது கேஸ்ட் வைஸ் மாறலாம். பிசி ஒரு மாதிரி, எம்பிசி ஒரு மாதிரி, பிடபிள்யூ ஒரு மாதிரி, கேஸ்ட் வைஸ் வந்து மாறும். பட் அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்க வேண்டாம். 150 to 155 200 கேள்விகள் நான் எவ்வளோ எடுக்க போகிறேன், அதுதான் இங்கே வந்து டார்கெட். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது ப்ரிலிமினரி. ஓகே, சரி. இப்போது இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், தமிழ் மீடியமாக இருக்கலாம். உங்களுக்கான பேப்பர் இங்கே செட் இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நீங்கள் தமிழ் கொடுத்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் கொடுத்தாலும் பரவாயில்ல. வரப்போகிற பேப்பர் பைலிங்குவலாக இருக்கும். அது ஹிஸ்ட்ரியோ, ஜியாகிரஃபியோ, மேக்ஸோ எல்லாமே 200 கேள்வியும் தமிழ்லையும் உண்டு, இங்கிலீஷ்லேயும் உண்டு. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட் எழுத போகிறீங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏபிசிடி மட்டும் தான் கொடுக்க போகிறேன், தவிர எந்த லாங்குவேஜ் இருக்காது. கொஸ்டின் பேப்பர் தமிழ், இங்கிலீஷ் அவைலபிள். ஓகே, சரி. ஃபிலிம்ஸ் முடிச்சிட்டோம்ப்பா. நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம், அதை வந்து பார்த்துடலாம். இங்கே மொத்தம் 4 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 எலிஜிபிள் பேப்பர். இது எல்லாரும் மேண்டேட்டரி எழுதி தான் ஆகணும். நீங்கள் தமிழ் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இந்த பேப்பர் மேண்டேட்டரி. அதாவது 100 மார்க்குக்கு 40%, 40 மார்க் எடுத்தாகணும். 40% போதும். ஏன்னா இது மெரிட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. எலிஜிபிள் மட்டும்தான், ஒரு குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான், வேறு எதுக்குமே இல்லை. 40 மார்க் போதும். ஓகே, நீங்கள் 100 எடுத்தாலும் ஒரே கணக்கு தான், 40 ஒரே கணக்கு தான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கான மெரிட் கவுண்ட் பண்ணுறது GS1, GS2, GS3 மொத்தமாக 750. 100 மார்க் இன்டர்வியூ, டோட்டலாக 850. இதில் வரைக்கும் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும். இதுதான் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம், நான் எலிஜிபிள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதுக்கான பேட்டர்ன் பார்த்துட்டேன். ப்ரிலிமினரி ஓஎம்ஆர் டைப். ஓகே, ஒரு நாள் எக்ஸாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு 3 பேப்பர் இருக்குது, 4 பேப்பர் இருக்குது. 1 எலிஜிபிள் பேப்பர், 3 மெரிட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் சிலபஸ். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்கில் நீங்கள் பார்த்தாலே போதும், தனியாக தேட வேண்டாம். ஏன்னா ஒரு ஆத்தென்டிகேட்டாக நம்பிக்கையாக வந்து கிடைக்கும். நம்ம டைப் பண்ணி போட்டாலும் சில குழப்பங்கள் அதெல்லாம் வந்து வரலாம். ஸோ டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுத்துருக்காலும் அதையே நீங்கள் பார்த்துட்டா நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிலபஸ். ஓகே, ஸோ ப்ரோ படிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் நான் பார்க்கணுமான்னு கேட்டால் இது எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய சிலபஸ் தான். அப்கமிங் வீடியோஸில் நம்ம சிலபஸ் டீகோட் பண்ணி வந்து போடலாம். இங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ், ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அடுத்தது உங்களுக்கு பாலிட்டி, இந்த மாதிரி சிலபஸ்லாம் வந்து கவர் ஆகும். மொத்தமாக 200 கேள்விகளுக்கு இது ப்ரிலிமினரிக்கான சிலபஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ சிலபஸ் என்ன பண்ணணும், ஃபுல்லாக டீகோட் பண்ணுங்க. என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன டாபிக் வந்து இருக்குது, ஒரு புக்கில் டாபிக் வந்து படிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, அப்புறம் ஒரு டாபிக் நீங்கள் வந்து படிக்கிறீங்க 11th புக்லேயே 12th புக்லேயே படிக்கும் போது படிக்கிறப்பயே இது எங்கே வந்து கவர் ஆகுது, யூனிட் நம்பர் 6ல் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இங்கே வந்து கவர் ஆகுது, சோஷியல் மூமெண்ட்டில் கவர் ஆகுதுன்னு வரைக்கும் கிளியராக வந்து தெரியணும். அப்போ சிலபஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து படிக்கணும். படிச்சுட்டு பார்க்காமலையோ பார்த்தோ ஒன்ஸ் கைப்பட எழுதுக. பிடிஎஃப்பில் ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்கியாலஜிக்கல், தமிழ் லிட்ரேச்சர் ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு உதவாது. நீங்கள் நோட்ஸ் வேணாடி மார்க் பண்ணிக்கோங்க. பட் எடுப்பில் ஆரம்பம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆரம்ப புள்ளி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கடைசி புள்ளி கரெக்டாக இருக்கும். அப்போ சிலபஸ் கரெக்டாக பேப்பரில் எழுதுங்க, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, எழுதி முடிச்சாச்சா? அடுத்து உங்களுக்கு மெயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது தமிழ் கட்டாய மொழி தேர்வு, அதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 2 GS1ல் கவர் ஆகிறது ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, நெக்ஸ்ட் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. இது GS1 மெயின்ஸில் கவர் ஆகிறது. GS2 இந்தியன் பாலிட்டி, நெக்ஸ்ட் ரோல் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி GS2.
ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஜியோகிரஃபி, என்விரான்மெண்ட், நெக்ஸ்ட் இந்தியன் எக்கானமி. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரிலிம் சிலபஸ் பார்க்கும்போதும் எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரஃபின்னு பார்த்தோம். மெயின்ஸ் பார்க்கும்போதும் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி வந்து பார்த்துருக்கோம். அப்போ அந்த வார்த்தைகள் சிலபஸ் ஒன்றா தான் இருக்கா? ஓகே, அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது குரூப் ஒன்னா ப்ரிலிம்ஸ் தனியாக, மெயின்ஸ் தனியாக கிடையாது. குரூப் ஒன்றுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது ப்ரிலிம் சிலபஸ் என்ன, மெயின் சிலபஸ் என்ன, அதை மொத்தமாக நீங்கள் கம்பேர் பண்ணணும். டாபிக் எங்கே வந்து கொண்டு போகிறாங்கன்றதை ஒட்டு மொத்தமாக நீங்கள் படிக்கணும், படித்து எழுதி வைக்கணும். எந்த டாப்பிக்லாம் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரே மாதிரி வருது, இதெல்லாம் ஒன்றா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8th புக் வந்து படிக்கிறீங்க, 10th புக் வந்து படிக்கிறீங்கன்னா அந்த புக்கில் இருந்து என்னென்ன விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்குன்றது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஆரம்ப புள்ளியில் என்ன சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டீகோட் பண்ணிவிட்டு எல்லா புக்ஸும் எடுத்துக்கோங்க. புக்லிஸ்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். அந்த புக்ஸில் இருந்து இந்த டாபிக் சிட்டிசன்ஷிப்பாக 8th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. ஓகே, எழுதி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ரிவால்ட் படிக்கிறீங்க, 10th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது, எழுதி வச்சிடணும். ஜியோகிரஃபி படிக்கிறீங்க, 6th புக்கில் சோலார் ஃபேமிலி இருக்குது, 11th புக்கில் இருக்குது. ஓகே, மார்க் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் டைம் எடுத்து மார்க் பண்ணி வச்சுட்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாகிடும். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அந்த அருவா ஷார்ப்பாக இருந்தால் தான் ஈஸியாக வெட்ட முடியும். நீங்கள் மொக்கையாக அருவா எடுத்துகிட்டு போய்ட்டு வெட்டினீங்கன்னா கை வலிக்கும், வெட்ட டைம் எடுக்கும். இதுவே அந்த அருவா நீங்கள் ஷார்ப் பண்ண டைம் எடுத்துக்கிட்டால் வெட்டும் போது ஈஸியாக வந்திருக்கும், சீக்கிரமாக வெட்டி முடிக்க முடியும். கை வலி இல்லாமல் நீங்கள் வெட்டிடலாம். அதே மாதிரி தான் நீங்கள் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் கம்பேர் பண்ணால் டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கொஞ்சம் டைம் எடுத்து என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன், எந்த டாபிக் எந்த புக்கில் கவர் ஆகுது, இதெல்லாம் டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. இதை பண்ணும்போது போர் அடிக்கும், கடுப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணணுமா, ஓகே கிளாஸை போனோமா, ஜாயின் பண்ணோமா, டெஸ்ட்டை போட்டோமா, இப்படி தான் தோணும் மைண்டு. அது பண்ணும்போது நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காது, படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்கள். அகாடமி ஜாயின் பண்ணாலும் இதை நீங்கள் செல்ஃபாக பண்ணி தான் ஆகணும். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அகாடமி. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அங்கே நீங்கள் வந்து போகலாம். ஓகே ஓகே இப்போ புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ், சமச்சீர் புக்ஸ், ப்ரைமரி ஃபார் போத் அண்ட் ப்ரிலிம்ஸ் இல்லையா. 6 to 10th சோஷியல் சயின்ஸு, சமூக அறிவியல், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டி. ஓகே, வரலாறு, புவியியல், பொருளியல், அறிவியல் எல்லாமே முழுசாக படிக்க போகிறீங்க. இதுதான் மேஜர். இங்கே இதை 101% நீங்கள் வந்து முடிக்கணும். ரைட்டா? இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி வந்துருக்கு, நான் பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அந்த பாலிட்டியில் ஃபஸ்ட் டாபிக் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இப்போ பாலிட்டி நீங்கள் படிக்க போகிற அட்வான்ஸ் புக்கு, டிகிரி லெவலில் படிக்கிறது லட்சுமிகாந்த் நீங்கள் வந்து படிப்பீங்க. இந்த புக்கில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம குரூப் 1 படிக்கிறோம், டிகிரி லெவலில் வந்து படிக்கிறோம், டெப்டி கலெக்டர் ஆக போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த புக்கை வந்து படிக்கலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் செமஸ்டர் புக் தான் படிக்கணும். அப்போது இந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு 6th புக்கில் கவர் ஆகுது, 12th புக்லேயும் கவர் ஆகுது. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனாக சிலபஸ் நான் வந்து படிச்சுட்டேன்ப்பா. அடுத்தது 6th புக்கு மொத்தமாக எடுத்து பார்க்கணும், எங்கெல்லாம் இது கவர் ஆகிருக்கு, 12th புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகிருக்கு, அந்த பேஜ் நம்ம கையில் என்ன புக் இருக்கோ அதுக்கான பேஜ் நம்பர் உட்பட எத்தனை டாபிக் கவர் ஆகுதுன்றதை ஒரு ரஃப் ஷீட்டில் மொத்தமாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகே, ரிவைஸ் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி படித்தா தான் பெட்டராக வந்து கொண்டு போக முடியும். இங்கே புக் வைஸ் போகலாமா, சிலபஸ் வைஸ் போகலாமானா சிலபஸ் வைஸ் தான் போகணும். நீங்கள் 6th, 7th, 8th போனீங்கன்னா புக்கு படிப்பீங்க, படிக்க நல்லாயிருக்கும். பட் சிலபஸை ரிலேட் பண்ண முடியாது. நீங்கள் சிலபஸ் வைஸ் தான் போகணும். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அடுத்து ப்ரியாம்பிள் இருக்கா, ப்ரியாம்பிள் எந்த புக்கில் 6th புக்கில் கவர் ஆகுதா, 12th புக்கில் கவர் ஆகும், 7th இருக்காது, 8th இருக்காது. ப்ரியாம்பிள் முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அடுத்து வர டாபிக் ஃபுல்லாக படிக்க முடியும். நீங்கள் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் படிச்சுட்டு டேரெக்டாக சிட்டிசன்ஷிப் படிச்சிங்க அப்படின்னா நடுவில் வந்து விட்டுருவீங்க. ஓகே, அந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஹிஸ்ட்ரி வந்து படிக்கிறீங்க, 1847 ரிவால்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கேருந்து தான் நீங்கள் கொண்டு போகணும். ரைட்டா? இந்த ரிவால்ட் வந்து படிக்கிறீங்க ஒரு புக்கில் வந்து படிக்கும் போது அதே புக்கில் 1905 என்ன வந்து பண்ணாங்கன்னு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணக்கூடாது. 1847 முடிக்கிறோமா, இங்கேருந்து என்ன ஆர்டர் வந்து போகுது, அடுத்தது 1885 காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க, அங்கேருந்து 1905, அதுக்கப்புறம் 1915, இந்த ஆர்டர் தான் வந்து போகணும். அப்போ இந்த ஆர்டராக வரத்துக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இங்கே ஒரு அகாடமி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, யூடியூப் பார்த்து படித்தாலும் சரி, ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு ஆங்கிளில் சொல்லிக் கொடுப்பாங்க. இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிலாம் மேட்டரே கிடையாது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். படிக்கும் போதும் எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அது உங்கள் சாய்ஸ் தான். இது படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்புறமாலாம் கிடையாது. இங்கே மார்க் பேஸ் பண்ணி போகாதீங்க, இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கொண்டு போங்க. ஒரு டாபிக் படிக்கும் போது கஷ்டமாக இருக்கலாம், ஒரு ராவாக இருக்கலாம், ஒரு டாபிக் ஈஸியாக இருக்கலாம். அங்கே ஈஸியாக படிக்கும் போது தான் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்து வரும். அந்த நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அடுத்த சப்ஜெக்ட் நல்லா நீங்கள் வந்து கொண்டு போக முடியும். ஓகே, அந்த நம்பிக்கை வரத்துக்கு ஈஸியான புக்ஸை வந்து படிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் சமச்சீர் புக்ஸ் தான்.
ஓகே, அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எங்கெல்லாம் கவர் ஆகிருக்கு, செமஸ்டர் புக்ஸில் எங்கெல்லாம் வந்து கவர் ஆகிருக்கு, எந்த டாபிக் நம்ம வந்து படிக்கணும், சிலபஸ் வைஸ் எப்படி வந்து கொண்டு போயிருக்காங்க, எங்கே லிங்க் பண்ணி படிக்கணும், அது எல்லாமே முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். பட் நான் கொடுக்குறதுக்கு முன்னாடியோ ஒரு யூடியூப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களாக தேடுங்க. உங்களோட தேடல் தான் மார்க் வந்து பூஸ்ட் பண்ணும். இந்த 155 கேள்விகள் ப்ரிலிம்ஸில் 50 கேள்விகள் தேடலே வந்து கிடச்சிரும். 100 கேள்விகள்லாம் படிக்க போகிறீங்க, 50 கேள்விகள் தேடலில் தான் கிடைக்கும். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம், லூஸ்தனமாக இருக்கலாம், ஒரு வார்த்தைக்காக சொல்லிருக்கலாம். பட் அதான் வந்து உண்மை. அதை கரெக்டாக பண்ணிட்டா எக்ஸாம்ஸ் ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ஓகே, இது பேசிக்கான புக்ஸு. அடுத்தது டிகிரி லெவல் புக்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இந்த புக்ஸ் தான், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த புக்ஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தாங்க. குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன போஸ்ட் இருக்குது, என்ன ஏஜ் இருக்குது, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஓகே முடிச்சாச்சு. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துட்டேன், சிலபஸ் பார்த்துட்டேன், புக்ஸ் கொடுத்துட்டேன், படிக்க ஆரம்பிச்சிடணும். ப்ளஸ் மெயின்ஸ் இருக்குது. இங்கே ப்ரிலிம்ஸ் படிக்கலாமா, மெயின்ஸ் படிக்கலாமா? நோ, குரூப் 1க்காக படிக்கணும். அப்போது ஒரு டாபிக் இருக்குது, ப்ரியாம்பிள், ப்ரிலிம்ஸும் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது. 1847 ரிவால்ட் ப்ரிலிம்ஸும் இருக்குது, 57 ரிவால்ட் ப்ரிலிம்ஸும் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது. கர்நாடிக் வார் மெயின்ஸு படிக்கணும், ப்ரிலிம்ஸை படிக்கணும். அப்போ அந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக லிங்க் பண்ணி படிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சோர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகே, அப்போ இந்த ஒரு டாப்பிக்கும் எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, மெயின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த ஆர்டராக கொண்டு போகிறதுக்கு சிலபஸ் வைஸாக படிக்கணும். ஸோ சிலபஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க உள்ள வாங்க. ஓகே, ரைட். ஸோ இதுதான் அடிப்படையான விஷயங்கள். இதில் டவுட்ஸ் எதனா இருக்குது, குரூப் 1 சம்மந்தப்பட்டு கேள்வி கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோஸில் இதுக்கான வேர் டு ஸ்டடி ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்கலாம், எந்த டாபிக் எங்கே கவர் ஆகுது. அண்ட் குரூப் 2 குரூப் 4 வரும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்சும் கிளாஸும் இந்த ஆர்டர் தான் வந்து போகும். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ல் கம்பைன் பண்ணி கொண்டு போகிற மாதிரியும் ஒரு ஹண்டர் பேட்ச், ஹிட் பேட்ச் வந்து இருக்கும். ப்ராப்பராக சிலபஸ் பேஸ் பண்ணி, புக் பேஸ் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போய்ட்டுருப்போம். செக் பண்ணி பாருங்கள். ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடியும் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணியிருக்காங்க. நம்ம டார்கெட் கிளாஸ் போடணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எங்கே ஜாயின் பண்ணாலும் நல்லா படிக்கும், அதை மட்டும் மைண்டில் வச்சு சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டீச்சிங் ஸ்டைல் பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன். எக்ஸாம்ஸ் கிட்ட வரும்போது நிறைய ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே தான் வந்து வரும். ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.